ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாமா? வெண்டைக்காய் பொரியல், ரசம், சாப்பாடு. வாங்க எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். வாங்க அப்புறம் என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் காய் நல்லா கொஞ்சம் வேகும், சிம்மிலே வச்சுக்கணும். இப்போ 1 பை 1 மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை வேக்காடு வெண்டைக்காய் வந்துருச்சு. 1 பை 1 மசாலா போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வளவளப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வளவளப்பு இருக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அப்படியே கிளறி வைக்கலாம். அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கிளறி கொடுத்துடலாம். காய் வெந்துக்குச்சுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, அப்படியே வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், பூண்டும் போட்டுக்கலாம். சரிங்க, தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். புளிப்பை பார்த்துட்டு அதுவும் தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், துவரம் பருப்பு 3 நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடு சுட சுட சாப்பாடு பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள், வளவளப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஒரு ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பாய், வாழ்க வளமுடன்.